Taste the Daily. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தராததை கண்டித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாரமங்கலம் குருவம்பாறை பகுதியில் பல ஆண்டுகளாக கழிவறை வசதி, குடிநீர் வசதி இல்லாமல் அவதியுற்று வருகின்றனர். இதுகுறித்து திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். நிர்வாக திறனற்ற கட்சியினர் ஓட்டு கேட்க மட்டுமே வருவதாகவும் அதற்கு பின் எட்டி கூட பார்க்கவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் அருகே தரைப்பாலம் மூழ்கி உள்ளதால் ஆபத்தை உணராமல் தரைப்பாலத்தில் பொதுமக்கள், மாணவர்கள் சென்று வருகின்றனர். மலட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பரசுரெட்டி பாளையத்திற்கும் மேட்டுப்பாளையத்திற்கும் இடையே உள்ள தரைப்பாலம் மூழ்கி உள்ளது. இந்த நிலையில் மேட்டுப்பாளையம் செல்லக்கூடிய மக்கள் ராசாம்பேட்டை வழியாக 3 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை உள்ளதால் அச்சத்துடன் தரைப்பாலத்தை கடந்து செல்கின்றனர். கார் பந்தயம், பேனா சிலை வைப்பதில் அக்கறை காட்டும் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு மக்கள் நலனிலும் அக்கறை செலுத்தி உயர்மட்ட பாலம் கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட தோட்டப்பாளையத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான கழிவுநீர் லாரியில் சிக்கி தலை நசுங்கி பெண் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் கனியம்பாடியைச் சேர்ந்த அஸ்வினி தனது தம்பியுடன் இருசக்கர வாகனத்தில் பின்புறம் அமர்ந்து வந்துள்ளார். அப்போது அஸ்வினியின் தம்பி பிரேக் பிடித்ததால் அஸ்வினி நிலை தடுமாறி விழுந்தபோது பின்னால் வந்த மாநகராட்சிக்கு சொந்தமான கழிவுநீர் லாரி அஸ்வினியின் தலை மீது ஏறியதில் அஸ்வினி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் விபத்து குறித்து பதிவான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மாணவனை மீட்பதில் மெத்தனமாக இருப்பதாக கூறி தீயணைப்பு வீரர்களுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வில்லியனூர் ஒதியம்பட்டு ரோட்டைச் சேர்ந்த லியோ ஆதித்தன் என்பவர் நண்பர் அந்தோணியுடன் சங்கராபரணி ஆற்றின் தடுப்பணையில் குளித்ததாக கூறப்படுகிறது. அப்போது இருவரும் நீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் அந்தோணியை அங்கிருந்தவர்கள் மீட்ட நிலையில் மாயமான லியோ ஆதித்தனை தேடாமல் தீயணைப்பு படை வீரர்கள் காலம் தாழ்த்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அவர்களுடன் வாக்குவாதம் செய்ததுடன் மீட்பு பணிக்கான உபகரணங்களை ஆற்றில் வீசி எதிர்ப்பை தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே மழைநீரில் மூழ்கி நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். குஞ்சனம்பட்டி கிராமத்தில் தொடர் மழையால் 30 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெல், தட்டைப்பயிர், மக்காசோளம் உள்ளிட்ட பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்தன. இதுகுறித்து தகவல் தெரிவித்தும் திறனற்ற ஸ்டாலின் அரசின் செயலற்ற அதிகாரிகள் இதுவரை நேரில் பார்க்கவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 வரை செலவு செய்தும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதால் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஏக்கரை எல்லாரும் நடவு நட்டு எல்லா பயிரும் தண்ணி மொட்டை காலத்தாலும் 2 அடி தண்ணியில் நிற்கிது. ஒரு அரசாங்க அதிகாரி யாரும் வந்து பார்க்கறதில்ல. கூப்பிட்டாலும் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஃபோனை எடுத்து ஒரு தடவை பதில் சொன்னாங்க, 2வது தடவை பதில் சொல்கிறதில்ல. நாற்று எல்லாம் போச்சு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆளும் 25,000 ரூபா 30,000 ரூபா, கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே இது பூரா செலவாகி பயிர் பூரா வீணாக போச்சு. எங்களோட வாழ்வாதாரமே கேள்விக்குறியாயிடுச்சு.